தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய உலகில் மக்கள் பல்வேறுபட்ட சித்தங்களின் அடிப்படையில் பிரிந்திருக்கின்றனர். அவற்றுள் கடவுளை அடிப்படையாக கொண்ட பிரிவும் அடங்கும். கடவுளை தங்கள் வாழ்வின் அடிப்படையாக நம்புவோர், கடவுள் அல்லது செல்வத்தை தங்களது பதவிகளை அதிகாரத்தை வாழ்வின் அடிப்படையாக நம்புவோர் என இரு பிரிவுகளாக மக்களை பிரிக்க முடியும். இவற்றில் கடவுளை வாழ்வின் அடிப்படையாக தேர்வு செய்ய இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு தருகிறது. இந்த அழைப்பை உணர்ந்து திருப்பாட்டில் பக்தியோடு இணைவோம். பிரியமான நண்பு சகோதர சகோதரர்களே, இன்றைய திருப்பலியானது பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக டெனிஸ் மேரி குடும்பத்தினர், செல்வம் குடும்பத்தினர், ஆரோக்கியசாமி மேரி குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி பலி அழைப்பு கொடுக்கிறார்கள். இந்த குடும்பங்களை இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்க நம்ம அவர்களுக்காக ஜெபித்து பலி அழைப்பு கொடுப்போம். மேலும் உடல் சுகத்திற்காக பிரசாந்த், கிருபா, கிறிஸ்டி, ஆதர்வா ஆகியோர் அனைவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் ரீட்டா அவர்கள் உடல்நலம் பெற வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்காகவும் ஜெபிப்போம். அத்தனை பேருக்கும் ஆண்டவர் நல்ல உடல் சுகத்தை தரும்படியாக இந்த திருப்பலி கொண்டாட்டத்தில் மன்றாடுவோம். மேலும் திருப்பலியானது உலகிலே வாழ்ந்து மறைத்து போன KR ராஜ்குமார் அவருடைய ஆண்மையை பாற்றுக்காகவும், ரேனா, தெரேசா ராஜ், ரோத் மேரி ஆகியோருடைய ஆண்மையை பாற்றுக்காகவும் ஜெபிப்போம். அத்தனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இளைப்பாறுதலை தரும்படியாய் மன்றாடுவோம். இன்று மத்தியிலே இந்த திருப்பலியை நிறைவேற்ற வந்திருப்பவர் அருள் தந்தை அருள்மணி அவர்கள். அவர் சென்னை மயிலை மறை மாவட்டத்தைச் சேர்ந்த குருவானவர். தந்தை அவர்கள் தற்சமயம் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய கல்லூரி இருக்கிறது, கலை கல்லூரி கீழச்சொல் கிரைஸ்ட் கல்லூரி, அந்த கல்லூரியுடைய முதல்வராக, பிரின்சிபலாக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தந்தை அவர்கள் அந்த பணி மட்டும் அல்ல, இறைவாக்கு பணியை மிக சிறப்பாக திறம்பட பல இடங்களிலே அவர் நற்செய்தி அறிவு பணியை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் அதிகமாக சொன்னால் நிறைய குருக்கள், நிறைய கண்ணீர்களுக்கெல்லாம் கூட தியானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கடவுள் அவரை உயர்த்திருக்கிறார். அவருடைய பேச்சை நீங்க பார்ப்பீங்க, எளிமையான சாதாரண மக்களோடு பேசி இறை வார்த்தையுடைய உள்ளங்களிலே அழுத்தம் திருத்தமாக வைப்பது அவருடைய திறமை. மிக எளிமையானவர், அன்பானவர், பழகக்கூடியவர், கடவுளுடைய வல்லமை அதிகமாக பெற்றிருக்கிறார். எனவே இந்த நாளிலே நம்மோடு கூட இருந்து இந்த திருப்பலியை ஜெபிப்பதற்காக வந்திருக்கிற
ஆசிரியர் வந்திருக்கிற தந்தை அருள்மணி அவர்களை ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவருடைய பங்கிற்கு வருக என வரவேற்போம். தொடர்ந்து அவருடைய கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பணியிலே மன்றாடுவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, திருப்பலி என்பது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடை. மனித குலத்திற்கு இறைவன் கொடுத்திருக்கிற மாபெரும் கொடை என்று புனித பியோ அவர்கள் அடிக்கடி கூறுகிறார். ஆகவே இந்த திருப்பலியின் ஆசீர்வாதத்தை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள நம்ம வாழ்க்கையில ஒரே ஒரு தடை தான் இருக்கு. இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு தடை. அந்த தடையை நீக்கினால் இறை ஆசீர்வாதம் நிச்சயமாய் கிடைக்கும். என்ன தடை? அவ்வளவுதான். பாவத்தை விட ஒரு மிகப்பெரிய தடை எதுவுமே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபாதர், நான் கஷ்டப்படுறதுக்கு, நான் வேதனைப்படுறதுக்கு காரணம் இன்னார் தான் அப்படின்னு அடுத்தவங்களை சுட்டி காட்டுவாங்க. அடுத்தவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க, இவங்க எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க, என் குடும்பம் கஷ்டத்துல இருக்கிறதுக்கு காரணம் இன்னொருவர் என்று சுட்டி காட்டுவார்கள். இதை விட மூடத்தனம் உலகத்தில் எதுவுமே இல்லை. நிறைய அதிமேதாவிகள் கிளம்பி இருக்கிறாங்க. பெந்தகோஸ்தே சபையிலையும் நம்ம சபையில இருக்கிறவங்க ஒரு சில அதிமேதாவிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? உன் குடும்பத்துல சூனியம் வச்சுட்டாங்க, போச்சு அப்படின்வாங்க இல்லையா? அறிவு கட்ட மடையர்கள். ஆனா பைபிள் இதை ஏற்றுக்கொள்ளாது. அடுத்தவர்கள் யாரும் உனக்கு மந்திரம் பண்ண முடியாது, உனக்கு சூனியம் வைக்க முடியாது. பைபிள் இதை ஏற்றுக்கொள்ளாது. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? கையில பைபிள் வச்சிருக்கீங்களா? எரேமியா 5வது அதிகாரம் 25வது வசனம் வாசிப்போம். எரேமியா 5:25. உங்கள் குற்றங்கள் இவற்றையெல்லாம் தடுத்தன, உங்கள் பாவங்கள் தான் உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை வராமல் இருக்க செய்தன. உங்க வீட்டுக்கு வர வேண்டிய நன்மை யாரால வரல? என் பாவத்தாலன்னு சொல்லுங்க. யாரால வரல? அவ்வளவுதான். வேற எந்த லூசு பய பண்ண மந்திரமும் இல்ல, சூன்யமும் இல்ல, சண்டை இல்ல, சச்சரவு இல்ல. அவரவருடைய தனிப்பட்ட பாவத்தினால்தான் அவரவருடைய குடும்பத்திற்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரல. ஆண்டவரே, ஏன் என் குடும்பம் இந்த நிலையில இருக்கு? ஆண்டவர் உன்னதான் சுட்டி காட்டுவார். ஒன்னாலதான் மகனே மகளே, வேற யாராலையும் கிடையாது. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்துல இந்த வசனத்தை அப்படியே மறுபடியும் அசைத்து போடுவோம். உள்ளத்தின் ஆழத்துல அதை பதிய வைத்துக் கொள்வோம். உன் குற்றம் தான், உன் பாவம் தான் உனக்கு வர வேண்டிய நன்மைகளை வராமல் இருக்க தடுத்திருக்கிறது, வேற யாரும் இல்ல. ஆகவேதான் திருப்பலியின் தொடக்கத்திலேயே நம் பாவத்தை அறிக்கையிடுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள், வரவேண்டிய நன்மைகள் என்னால்தான் தடைபட்டு நிற்கிறது, என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோமா? எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நான் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மனதார உணர்ந்து பாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே
உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இறைவாக்கினர் எரேமியாவின் காலத்தில் போலி இறைவாக்கினர்களும் இருந்தார்கள். அவர்கள் மன்னனை தவறாக நடத்தியதன் பயன் பாபிலோனிய அடிமைத்தனம். போலி இறைவாக்கினர்களின் குரலை கேட்ட அரசன் கடவுளை விடுத்து தன் படையின் மீது நம்பிக்கை வைத்தான். இவ்வரலாற்றை மிக சிறப்பாக உருவகமாக எடுத்து சொல்லும் இவ்வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டோர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 5 முதல் 8 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்திற்கும் புதர் செடிக்கும் ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யார் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பெயர் பெற்றோர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேர் பெற்றோர். நற்பெயர் பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேர் பெற்றோர். அவர் நீரோடை நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்திலும் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவர். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேர் பெற்றோர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதர் போல் ஆவர். நேர்மையாளின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேர் பெற்றோர். இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசு உயிர்க்கவில்லை எனில் கிறிஸ்தவம் என்ற ஒன்று இருந்திருக்காது. இயேசுவின் உயிர்ப்பையும் அவரது இரண்டாம் வருகையும் பல நிலைகளில் நம்பிக்கையோடு உரக்க எடுத்து சொன்னவர் புனித பவுல். கிறிஸ்துவின் உயிர்ப்பே அனைத்திற்கும் அடிப்படை என எடுத்து சொல்லும் புனித பவுலின் வார்த்தையை கேட்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை வீணானது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 12 மற்றும் 16 இருந்து 20 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்வது ஏன்? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால்
நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்களாவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்கு உள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்கு உரியவராய் இருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா 6:17 மற்றும் 20 26 வசனங்கள். லூக்கா 6வது அதிகாரம் 17 மற்றும் 20 26 வசனங்கள். அக்காலத்தில் இயேசு திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியா இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இங்க நின்று எல்லோரையும் பார்ப்பதற்கு வசதியாக இருக்கிறதுனால நான் இங்க வந்துட்டேன். அது ஒரு பெரிய திருவிழா திருப்பலி. கூட்டம் அலை மோதியது. ஆலயம் முழுவதும் நிரம்பி வழிந்தது. பாடகர் குழுவினர் எப்பொழுதும் போல
புது புது பாடல்களை எல்லாம் தயாரித்து பாடுவதற்கு தயாராக இருந்தார்கள். குருக்களை எல்லாம் வெளியிலிருந்து சிறப்பு அழைப்பாளர்களாக அழைத்திருந்தார்கள். மக்கள் எல்லோரும் புத்தாடை எல்லாம் அணிந்து திருவிழாவை கொண்டாடுவதற்காக கூட்டம் கூட்டமாக வந்திருந்தார்கள். திருப்பலி துவங்கியது, பவனி துவங்கியது. குருக்கள் பவனியிலே பீடத்தை நோக்கி வந்தார்கள். பாடகர் குழுவினர் ஆரவாரமாக மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு அழைப்பு பெற்றிருந்த குருவானவர் பீடத்திற்கு வந்து தந்தை மகன் என்று ஆரம்பித்தவுடன் ஆலய வாயிலிருந்து ஒரு குரல் சத்தமாக கேட்டது, ஃபாதர், திருப்பலியை நிறுத்துங்க. எப்படி இருக்கும்? ஃபாதர் கப்புன்னு திருப்பலியை நிறுத்திட்டார். என்னன்னு பார்த்தா அங்க ஒரு 3-4 பேர் கருப்பு ட்ரெஸ், கையில AK-47 துப்பாக்கி, கிடுகிடு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுல இருந்து ஒருத்தன் சத்தம் போட்டான், யாருக்கெல்லாம் உயிர் மேல பயம் இருக்கோ ஓடி போயிடு. அடுத்த செகண்ட் கொயர் காணோம். எங்களுக்கு அடுத்த ஒரு மாசம் இருக்கு, நாங்க அதுக்கு பாடணும் ஃபாதர் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. புதுசா வந்திருந்தார்ல ஃபாதர், அன்னைக்கு சிறப்பு அழைப்பு குரு, அவர் சொன்னாரு, எனக்கு சாயங்காலம் ஒரு திருப்பலி இருக்குது, நானும் கிளம்பிடுறேன். 2000 பேருக்கு மேல் இருந்த அந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து 20 பேர் மட்டும் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதுவும் 4-5 தாத்தா பாட்டி. சுட்டுக்கையா, வீட்டுல சத்தா என்ன, இங்க சத்தா என்ன, எப்படி சாவத்தானம் போறோம் அப்படின்னு 20 பேர். பங்கு தந்தை மட்டும் நடுங்கிக்கிட்டே நிக்கிறாரு. அங்க வேற வழி இல்லை, உங்களை விட்டு போக முடியாது இல்லையா? திட்டினாலும் இங்கதான் இருக்கணும் இல்லையா, நீங்க முறைச்சாலும் இங்கதான் அவர் இருக்கணும். அவரு தலையெழுத்து, அதனால அவரு நடுங்கிக்கிட்டே நிக்கிறார். எல்லாரும் போன உடனே இந்த கருப்பு ட்ரெஸ் அணிஞ்சு வந்தவங்க துப்பாக்கியை தூக்கி போட்டுட்டு கருப்பு ட்ரெஸ் எல்லாம் களைஞ்சிட்டு அங்க இருந்த பங்கு தந்தையை பார்த்து சொன்னாங்களாம், ஃபாதர் இப்ப திருப்பலியை ஸ்டார்ட் பண்ணுங்க. பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. இப்ப அதே மாதிரி மதுரவாயில் புனித அந்தோனியார் கோயில் வாயில்ல AK-47 4 பேர் வந்து நின்று இதே மாதிரி சொன்னா எத்தனை பேர் உள்ள இருப்பீங்க? கை தூக்குங்க பாப்போம். சும்மா சீன் விடாதீங்க, ஏன்னா எவன் அங்க இல்ல இல்லையா? சும்மா தூக்கி வைப்போம். எவனாவது வந்தாதான பிரச்சனை, யாரும் இன்னும் வரலையே. இங்க உண்மையான சீடத்துவம் எங்க இருக்கிறது தெரியுமா பிரியமானவர்களே? இறைவனை நாடி செல்லுகிற மக்களாக நம்ம இருக்கிறோமா? இறைவனை தேடி செல்லுகிற மக்களாக இருக்கிறோமா? இன்றைய திருப்பலியினுடைய மையம் என்ன தெரியுமா? சாரம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஆசீர்வாதங்களும் சாபங்களும். என்னது? ஆசீர்வாதங்களும் சாபங்களும். மலை பொழிவை பற்றிய நற்செய்தியை தான் நான் வாசித்தேன். ஆனால் லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசித்தேன். மத்தேயில் 5வது அதிகாரத்திலையும் மலை பொழிவு இருக்கு, லூக்கா 6வது அதிகாரத்திலையும் மலை பொழிவு நற்செய்தியை தான் வாசித்தேன். இந்த நற்செய்தியை குறித்து நம்முடைய முன்னாள் போப்பாண்டவர் பெனடிக்ட் 16 அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், ஜீசஸ் ஆஃப் நாசரத் என்ற புத்தகம். அந்த புத்தகத்துல இயேசு புதிய மோசேவாக மலை மேல் ஏறி நின்று மக்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் எடுத்துரைக்கிறார். ஏன் ஃபாதர் ரெண்டுத்தையும் சொல்றாரு? மத்தேயு நற்செய்தியில வெறும் ஆசீர்வாதங்கள் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தியில் ஆசீர்வாதங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது, சாபங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வி, ஃபாதர் ஆசீர்வாதம் சாபம் ரெண்டுமே கடவுள் தானே ஃபாதர் கொடுக்கிறாரு? இல்லை, கடவுள் கொடுப்பது கிடையாது. என்ன நான் சொல்லவா? பைபிள் கையில வச்சவங்க எடுத்துக்கோங்க. இணை சட்டம் 30வது அதிகாரம் 15வது வசனம். இந்த ஃபாதர் இனிமே கூப்பிடாதீங்க ஃபாதர், ரொம்ப பைபிள் எடுக்க சொல்றாரு அப்படின்னு உங்க பங்கு ஃபாதர் கிட்ட இன்னைக்கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நல்லது இல்லையா? இணை சட்டம் 30:15வது வசனம். ஏன்னா சிலதெல்லாம் பார்த்து முறைக்குது, என்ன வந்திய பூசை வச்சுட்டு போ, என்ன பைபிள் எடுங்க. ஏன்னா அறிவாளிங்க இல்லையா நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், எதுல ஆசீர்வாதம் இருக்குன்னு நம்ம மரமண்டைங்களுக்கு தெரியாது.
இணைச்சட்டம் 30:15 வாசிமா. இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் உனக்கு முன்பாக வச்சிருக்கிற. ரெண்டுத்தையும் வச்சிருக்கிற. ஓகே, வாழ்வு சாவு, ஆசீர்வாதம் சாபம், ரெண்டுத்தையும் யார் முன்னாடி வச்சிருக்கிற? நம்ம முன்னாடி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. ஆண்டவர் கொடுக்கல. ஆசீர்வாதமாக இருந்தாலும் சாபமாக இருந்தாலும் யார் எடுத்துக்கிறா? நான் தான் அடிச்சுக்கு சாவோம். வாயத்தன்னு சொல்ல மாட்டேங்க. யார் எடுத்துக்கிறா? நம்ம தான் எடுக்கிறோம் இல்லையா? நான் தொடக்க முன்னுரையிலேயே சொன்னேன் இல்லையா, என் பாவம் தான் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிறதுன்னு சொன்னேன். யாரும் கிடையாது. தமிழ்ல ஞானிகள் அப்பவே சொல்லி வச்சுட்டாங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லதோ கெட்டதோ அடுத்தவங்களால எனக்கு வராது. யாரால வரும்? உன் நோரால தான் வரும். தெலுங்குல நோர்னா வாய் சொல்லுவாங்க இல்லம்மா. யாரால வரும்? ஒன்னாலதான் வரும், வேற யாராலையும் வராது. அடுத்தவங்களை சுட்டி காட்டவே கூடாது. அதனாலதான் ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, உன் முன்னாடி நான் என்ன வைக்கிறேன்? வாழ்வு சாவு, ஆசீர்வாதம் சாபம். எது வேண்டுமோ நீ தேர்ந்தெடுத்துக்கொள். ஏவாளுக்கு சொன்னார் இல்லையா, இந்த வனத்தில் இருக்கிற எல்லா மரத்தின் கனிகளையும் நீ உண்ணலாம். சாய்ஸ் பாருங்க, எல்லா மரத்து கனிகளையும் நீ உண்ணலாம், இந்த ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீ உண்ணாத. இந்த 1-2 வயசுள்ள சின்ன குழந்தைங்களுக்கு அங்க போவாதானா தான் போடும், குடு 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 போடும். நம்ம தான் பிடிச்சி நிறுத்தணும் இல்லம்மா. நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் கேண்டில்ல, தொடாத. அம்மா பார்க்காதப்ப டக்குன்னு தொட்டுறோம், சுட்டுறோம் இல்லையா? இதுக்கு அது குழந்தை பருவம், முதிர்ச்சி இல்லாத பருவம். எதை செய்யாதே என்று சொல்கிறோமோ அதை செய்கிற பருவம். ஆனா நம்ம எல்லாரும் முதிர்ச்சி அடைந்து விட்டோம்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லா மரத்தின் கனிகளையும் நீ சாப்பிடலாம், இந்த ஒரே ஒரு மரம் மட்டும் வேண்டான்னு சொன்னார்ல. இந்த கூறு கட்டது எங்க போய் நின்னுச்சு? அந்த ஒரு மரத்துக்கிட்ட தான் போய் நின்னுச்சு. எப்படி தெரியுமா போட்டிருக்கு பைபிள்ல? அந்த பழம் பார்ப்பதற்கு சுவையா இருந்தது. இந்த பழம் எப்படி இருந்துச்சா? அறிவு உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும். கடிச்சு பார்க்கணும் அல்லது நக்கி பார்த்தாலாம் அந்த பழம் சுவையா இல்லையான்னு தெரியும். ஆனா இந்த கூறு கட்டது எப்படி இருந்துச்சு? எப்படி சொல்லுச்சு? பழம் பார்ப்பதற்கு சுவையா இருந்துச்சு. அது எப்படி பார்க்கிறதுக்கு சுவையா இருக்கும் பாத்தீங்களா? இந்த உலகம் அப்படிதான். இந்த உலகம் சாபத்தையும் தீமையையும் நம்ம பார்க்கிறதுல இருந்து தான் நமக்கு கொடுக்குது இல்லையா? ஏய், அந்த பையன் என்னையே பாக்குறாண்டி, மொகர கட்ட, உனக்கு பிசாசு பிடிச்சிருச்சு காலி நீ இல்லையா? பார்த்தா எப்படி அன்பு வரும்? பழகி நல்லவனா கெட்டவனா, சைக்கோவா சைக்கோ இல்லையா தெரியணும்ல. அதெல்லாம் இந்த மரமண்டைங்களுக்கு தெரியாது. பாக்குறாண்டி இல்லையா, அடிச்சுக்குதுங்க இல்லையா இந்த மரமண்டைங்க. எக்ஸாக்ட்லி இந்த உலகம் எப்படி பார்ப்பதற்கு களிப்பூட்டுவதாக இருந்தது, கண்களுக்கு களிப்பூட்டுவதாக இருந்தது. ஆகவே பாவம் உருவெடுத்தது. சரியா? இப்ப வாழ்விலே நம்ம வாழ்க்கையில சாபம் எங்க உருவெடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய சாய்ஸ், நாம் தேர்ந்து கொள்வதிலிருந்து தான் நமக்கு பிரச்சனைகள் உருவாகிறது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. நல்லது இருக்கும்போது எதுக்கு நீ கெட்டது எடுக்கிற? ரெண்டுமே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த ஆசீர்வாதங்கள் சாபங்களை ஏன் நாம் தேர்ந்தெடுக்கிறோம் ஃபாதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதல் தடை ஏற்கனவே சொல்லிட்டேன். பாவம் தான் முதல் தடை. அதுக்கு நான் சொன்ன வசனம் என்ன? முதல் வசனம் முன்னுரையில சொன்ன என்ன வசனம்? இப்பதானே சொன்னேன், வரல பார்த்தீங்களா? மண்டபுள்ள எதுக்குள்ள இப்படித்தான் இருக்கும் கத்தோலிக்க கூட்டம். வெரி குட், அப்படிதான் இருக்கணும் நீங்க. அப்பதான் பெந்தோஸ்துக்காரன் அவனுக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் உங்களை ஏமாத்திடுவான். எரேமியா 5:25 உன் பாவம் தான் உன் ஆசீர்வாதத்திற்கு தடைன்னு போட்டு. 2வது தடையை நான் சொல்ல போறேன்.
எது ரெண்டாவது தடை? முதல் தடை ஏற்கனவே சொல்லிட்டேன். ரெண்டாவது தடை, நம்ம எல்லாருமே பழையவைகளிலேயே மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். பழைய காரியங்களையும் அதிகமா பேசுவோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படுபாவி என்னை பார்த்து மூஞ்ச பாருன்னு திட்டான் ஃபாதர். அவன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி திட்டினானா மூஞ்ச பாருன்னு? 5 வருஷத்துக்கு முன்னாடி திட்டான். அதனால இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி திட்டினதை மறக்கவே மாட்டாங்க, இல்லையா? இதுக்கு பேர் மென்டல் பேகேஜ்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன? மென்டல் பேகேஜ். பழையவைகளை தூக்கி சுமக்கிறவர்கள். நம்ம வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் கிடைக்கல அப்படின்னு விவிலியத்தை கேட்டா, நீங்கள் பழைய தேவையில்லாத காரியங்களை உங்கள் மனதிலும் இதயத்திலும் நீங்கள் தூக்கி கொண்டிருப்பதால் இறைவன் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையே கொடுக்கல. என்ன ஃபாதர் அக்கிரமமா இருக்கு? அதான் உண்மை, பைபிள்ல தான் போட்டிருக்கு. எசாயா 43:18 எடுங்க. எசாயா 43:18. இந்த வசனத்துல மறந்துடுவீங்க தானே திருப்பலி முடிஞ்ச உடனே? ஏதாவது மண்டைய எடுத்தா பத்தியா? அப்படியே மறக்க மாட்டீங்களா? நல்லவங்க, வெரி குட். எசாயா 43:18 வாசிங்க. முன்பு நடந்தவற்றை மறந்து விடு. இப்ப சில அறிவாளிங்க மனசுக்குள்ளே கேட்கும், அது எப்படி மறப்போம்? மறக்கிற மாதிரியா பண்ணா அவ? எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சில அறிவாளிங்க இப்ப யோசிச்சிருக்கோம், இல்லையா? அந்த அறிவாளிங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, முன்பு நடந்தவற்றை மறந்து விடு. வாசிங்க. முற்கால நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திக்காதே. பழசெல்லாம் யோசிச்சு அழுவுது. சிலது பாத்ரூம்குள்ள போய் அழுவோம், சிலது நைட்டு தலகாணியை மூஞ்சில வச்சுக்கிட்டு அழுவோம், இல்லையா? பழசையே நினைச்சு புலம்பி ஒரு கூட்டம் அழுதுகிட்டே இருக்கும். இதுதான் பார சுமை. என் மனசுல ரொம்ப பாரம் இருக்கு ஃபாதர், சுமையா இருக்கு, நான் என்ன செய்வேன்னே தெரியல. நிறைய பேர் சொல்றீங்க பாத்தீங்களா? இந்த பாரம், இந்த சுமைக்கு காரணம் ஐயா அம்மா நம்ம தான். நாம் என்ன பண்றோம்? பழைய பாரங்களை தூக்கி கொண்டே இருக்கிறோம். இறைவன் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. இறைவன் என் எதிரிகளை பார்த்துக் கொள்வார் நம்பிக்கை இல்லை. இறைவன் எனக்கு நன்மைகளை மட்டும்தான் செய்வார் நம்பிக்கை இல்லை. எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது. எரேமியா 29:11. நான் உனக்காக வைத்திருக்கிற திட்டம் உனக்கு தெரியாது. நான் உனக்காக வைத்திருக்கிற திட்டம் உனக்கு தெரியாது. அது உனக்கு கேடு விளைவிக்கிற திட்டம் கிடையாது. மாறாக உனக்கு நன்மை விளைவிக்கிற திட்டமே அன்றி வேறு திட்டம் என்கிட்ட இல்ல ஆண்டவர் சொல்றார். நம்ம அதற்குள்ள இந்த அவசர முந்திரி கொட்டைங்க மாதிரி ஆண்டவர் கொடுக்கவிருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பொறுமை இல்லாமல் நாம் தான் பழைய பாவங்களிலேயே மூழ்கி விடுவதால் ஆண்டவர் அவருடைய நன்மைத்தன திட்டத்தை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறது இல்லைங்க. அதனால ஆண்டவர் சொன்னாரு, பழையவைகளை மறந்து விடு, அவைகளை குறித்து சற்றும் சிந்திக்காதே. அதுக்கு அடுத்த வசனம் என்ன தெரியுமா போட்டிருக்கு? அப்பொழுது உன் வாழ்க்கையில் புதிய செயல்களை நான் செய்வேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு கூட்டம் ஆமென் சொல்லுங்க. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. ஆமென் சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த சொல்லப்பட்ட அந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் அப்படிங்கிற நம்பிக்கை. இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை கிடையாதுங்க, குறைஞ்சு போச்சு. நிறைய நம்பிக்கை குறைஞ்சு போச்சு. எல்லாம் கொஞ்சம் படிச்சிருச்சுங்க, இல்லையாமா? ஒரு காலத்துலலாம் அவ்வளவு படிப்பு இல்லை, ஆனா நம்பிக்கை ஜாஸ்தியா இருந்துச்சு நம்ம அப்பா அம்மாங்களுக்கு, தாத்தா பாட்டிங்களுக்கு. இல்ல இப்ப கொஞ்சம் படிச்சிருச்சுங்க, அதனால முட்டாளாயிடுச்சுங்க. எல்லாம் படிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு? முட்டாளாயிடுச்சு. நான் காலேஜில் டீச் பண்றேங்க, இல்லையா? நானே சொல்றேன், கல்லூரியிலும் பள்ளிக்கூடங்களிலும் சொல்லிக் கொடுப்பது அறிவு கிடையாது, தகவல்கள், பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்? தகவல்கள் தான் சொல்லிக் கொடுக்கிறோம். எப்பொழுது அது அறிவாக ஞானமாக மாறும்? கடவுளுடைய கிருபை இருந்தா மட்டும்தான் மாறும். கடவுளுடைய கிருபை இல்லைன்னா நாம் படித்தது அறிவாக மாறவே மாறாது. முட்டாளாதான் சுத்திக்கிட்டு இருப்போம். அதனாலதான் பாக்குறீங்க நிறைய படிச்ச முட்டாளுங்க சுத்துது ஊர்ல. கடவுளுடைய கிருபை வேணும். அந்த கடவுளுடைய கிருபை எப்ப கிடைக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, என் ஆசீர்வாதங்களை பெற நீ தகுதி உடையவனா இருக்கிறியா? நம்பிக்கைக்குரிய மகனா மகளா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்பிக்கை இல்ல. ஒரு பெரிய மலைநாடு, ஊட்டி குன்னூர்லாம் போயிருக்கீங்களா? போயிருக்கிறீங்களா?
நல்ல காடு, இல்லை ஏற்காடு, ஏலகிரி, ஏதாவது மலை நாடுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு 3 சர்ச்சு, ஒரு கேத்தலிக் சர்ச், ஒரு பெந்தகோஸ்தே சர்ச், சர்ச்சு சொல்ல முடியாது, பெந்தகோஸ்தே குரூப், அப்புறம் ஒரு சிஎஸ்ஐ குரூப் இல்லையா. இவங்க இந்த 3 குரூப்புங்களுக்கும் பிரச்சனை, இந்த 3 சர்ச்சுங்களுக்கும் பிரச்சனை என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை நடத்தவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தா, காட்டுல இருந்து எல்லாம் வவ்வாலுங்க தெரியும் இல்லையா, அதெல்லாம் வந்து அப்படியே கோயில் உள்ள ஃபேன்ல, லைட்ல, எல்லா இடத்துலயும் அப்படி தொங்கிக்கிட்டே இருக்கும். மக்கள் உள்ளே வர முடியாது. இதெல்லாம் எப்படி துரத்துறதுன்னு ஃபாதருக்கும் தெரியல, அங்க இருக்கிற பாஸ்டர்களுக்கும் தெரியல. 3 பேரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. என்ன மீட்டிங்னா, வவ்வால்களை எப்படி ஆலயத்துக்குள்ள இருந்து துரத்துறது. மீட்டிங்ல என்ன முடிவு பண்றாங்கன்னா, நம்ம ஆளுக்கு ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், அடுத்த வாரம் வந்து அந்த மெத்தடை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அப்ப எல்லாருமே என்ன பண்ணலாம், வவ்வாலை துரத்திட்டு ஞாயிற்றுக்கிழமை வழிபாட நடத்தலாம். ஒரு பெரிய பிளானோட 3 பாஸ்டர்கள் மீட்டிங் போயிட்டு திரும்பி வராங்க. வந்த உடனே ஒரு வாரம் கழிச்சு மீட்டிங், எப்படி துரத்துனாங்க வவ்வால அப்படின்னு மீட்டிங். நம்ம முந்திரி கொட்ட பாஸ்டர், பந்தகோஸ்தே பாஸ்டர் கை தூக்கி சொல்றாரு, நான் சொல்றேன். சரி சொல்லுங்க. நான் என்ன செய்தேன் தெரியுமா, எல்லா வவ்வால்களையும் வலை போட்டு பிடித்து விட்டேன். பிடிச்சிட்டு அதுங்க மேல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வவ்வால்களை எல்லாம் துரத்தும் ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். மனுஷ பயல்களே நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க, வவ்வாலா கேட்க போது திறந்து விட்டோன்னா மறுபடியும் வந்து மேயுது உள்ள. என்னால வவ்வால்களை துரத்த முடியவில்லை. சிஎஸ்ஐ பாஸ்டர் என்றா அவர் சொன்னார், நான் ஒரு துப்பாக்கி எடுத்து வான் நோக்கி சுட்டேன், டுமீல், சத்தம் கேட்டவுடன் பறக்கிறது. அப்புறம் 1-2 மணித்துளி சிறிது நேரங்களிலே எல்லாம் திரும்பி வந்து மறுபடியும் அங்கங்க தொங்கிக்கிட்டு இருக்கு. என்னாலையும் சர்ச்சை நடத்த முடியல. நம்ம கேத்தலிக் ஃபாதர், நம்ம ஆண்ட்ரூ ஃபாதர் மாதிரி ஒருத்தர், அவர் எஞ்சி சொன்னாராம், ரொம்ப பெருமையா அவங்களை எல்லாரையும் பார்த்து சொன்னாராம், இதனாலதான் நீங்க கத்தோலிக்க திருச்சபை விட்டு வெளியில போயிருக்க கூட. நான் என்ன பண்ணேன் தெரியுமா, எல்லா வவ்வால்களையும் பிடிச்சி ஞான ஸ்நானம் கொடுத்துட்டேன். அதுங்க அன்னையிலிருந்து கோயில் பக்கமே வர்றதில்லை. நம்ம கத்தோலிக்க கும்பல் சூப்பர் கும்பல்ல ஞானஸ்தானம் வாங்கினதுக்கு அப்புறம் எங்க வர்றதில்லை, கல்யாணம் ஃபாதர், வீட்டுல பெரியவங்க தவறிட்டாங்க ஃபாதர், அதுக்கு மட்டும்தான் கோயிலுக்கு வர இந்த கும்பல் இல்லையா. மற்ற நேரத்தெல்லாம் திருப்பலி கூட எப்படி தெரியுமா வருவாங்க, முதல் சாம வேளை 8 மணி, 2ஆம் சாம வேளை 8:15, சொல்லிட்டு இருக்கும்போது 2 உள்ள வருது, 3ஆம் சாம வேளை 8:30 மணி, 4ஆம் சாம வேளை. இந்த நற்கரணிக்கு முன்னாடி பிரேக்கு முன்னாடி போயிடலாண்டி, இல்ல பிரேக்குக்கு அப்புறம் போலாம். பூசையில எது பிரேக்கு, சாமியார் பிரசங்கம் தாண்டி பிரேக்கு இல்லைங்க, பிரசங்கத்துக்கு அப்புறம் போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒன்னும் கெட்டு போவாது. கம்யூனியன் கொடுக்கும்போது நேரா வந்து வாங்கிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கும் இல்லையா. சில அறிவு ஜீவிகள் பார்த்துருப்பீங்க, நம்ம சர்ச்சில் வரும், அதுங்களுக்கு வீட்டில் நிறைய வேலை, காலையில் எந்திரிக்கணும், குளிக்கணும், இல்லாம நிறைய வேலை இருக்கு, யாருமே செய்ய மாட்டாங்க அந்த வேலையை, அதனால they come always late. பரவாயில்ல. நம்பிக்கை இல்லாததுனால இந்த மக்கள் தங்களுடைய பழைய பாவ வாழ்க்கையை சுமந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறதே இல்ல. பழசையெல்லாம் யார்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரும். நீ பாத்துக்கப்பா, நீ வச்சுக்கப்பா, இது என்னுடைய பிரச்சனை இல்ல, இது உன்னுடைய பிரச்சனை அப்படின்னு விட்டுட்டு போயிடணும். அதை நம்ம செய்யாததுனால, பழைய பாரங்களை சுமப்பதனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் நான் புதிய செயல்களை எதையுமே செய்யல. உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்யல, புதிய செயல்கள் எதையுமே செய்யல. அதனாலதான் பழைய சண்டை, அதனாலதான் பழைய கண்ணீர், பழைய போராட்டம், பழைய பிரச்சனை, பழைய சாபங்கள் எல்லாம் ஏன் நின்னுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, பழையவற்றை மறந்துவிடு, அவைகளை குறித்து சற்றும் சிந்திக்காதே, அப்படி செய்தால் உன் வாழ்க்கையில் புதிய செயல்களை செய்வேன். எசாயா 43:18-19. 3வது தடை. எது 3வது தடை? மிக முக்கியமான தடை. இணைச்சட்டம் 6வது அதிகாரத்தில் இருக்கு. முதல் 6 வசனங்கள், இறை வார்த்தையை பற்றி கொள்ள தவறினால், என்னமா, இறை வார்த்தையை பற்றி கொள்ள தவறினால் உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. நமக்கு எது தடையா இருக்கு? 3வது தடை, இறை வார்த்தையை பற்றிய அக்கறை, கவலை நமக்கு இல்ல. நம்ம நினைச்சுக்கிறோம், நாளைக்கு செய்ய போற வேலை தான் முக்கியம், அடுத்த நாள், அடுத்த வாரம் பந்தல் கட்டணும், அடுத்த மாசம் கடன் கட்டணும், என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், நான் அதை செய்யணும், இதை செய்யணும், இதை பற்றிய கவலைகள் அதிகமாய் மனதில் இருக்கிறது. இது மனித இயல்பு, இருக்கும்.
ஆனால் அதை விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, இறை வார்த்தையை பற்றி கொள்ளுகிற பிள்ளைக்கு தான் கிடைக்கும். நம்ம எவ்வளவு பெரிய முட்டாள் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு இல்லையா ஒரு வசனத்துல, உன் பிள்ளை உன்னிடம் மீனை கேட்டால் நீ பாம்பையா கொடுப்பாய், உன் பிள்ளை உன்னிடம் முட்டையை கேட்டால் நீ தேளையா கொடுப்பாய். அடுத்து வர வரிய பாருங்க, பொல்லாதவர்களாகிய நீங்களே, எப்படி சொல்றாரு நம்மளை பார்த்து, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்யும் பொழுது என் பிள்ளைகளாகிய நீங்கள் என்னிடம் கேட்டால் உங்களுக்கு மீனையும் முட்டையும் தராமல் இருப்பேனா? கரெக்டா? என்ன மண்டை ஆட்டுறீங்க? நான் அப்படி இல்ல, பைபிள்ல நான் வேணும்னே தப்பா சொன்னேன். என்ன தெரியுமா சொல்றார் ஆண்டவர்? பரிசுத்தாவியை தராமல் இருப்பேனா அப்படின்றார். ஏன் ஆண்டவரே? நான் மீன் தானே கேட்டேன், நான் முட்டை தானே கேட்டேன் ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே உங்களுக்கு இந்த வேலை? மீன் கேட்டா மீன் கொடுங்க, முட்டை கேட்டா முட்டை கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ சிறிய சிறிய உலக ஆசீர்வாதங்களுக்காக கேட்கிறாய், நான் எல்லாவற்றையும் கொடுக்க சித்தமாயிருக்கிறேன், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க சித்தமாயிருக்கிறேன். பரிசுத்தாவி வந்து விட்டால் இந்த உலக ஆசீர்வாதங்களும் கிடைக்கும், விண்ணக ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். நீ கோயில வந்து எது கழுவுற தெரியுமா? இந்த வாரம் தண்டல் 2000 ரூபாய் கொடுக்கணும், 2000 ரூபாய் இல்ல கொடு ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், இந்த சாவியை வைத்துக்கொள். சாவிலாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு 2000 ரூபாய் கொடு, இல்லைன்னா உங்க கூட சண்டை. ஆண்டவர் மறுபடியும் சொல்றார், சாவியை புடி. சாவி வேண்டாம், எனக்கு எவ்வளவு வேணும்? அட கூறுகட்ட முண்டம், காணாமல் போன கண்டெய்னர் இருக்கு தெரியுமா, 2000 கட்டுலாம் அந்த கண்டெய்னர் அங்க வச்சிருக்கிறேன், சாவியும் கொடுக்குறேன் போய் எடுத்துக்கன்னா அதை வேண்டாம், நீ எதை கேட்கிற? ஒரே ஒரு அதுதான் பரிசுத்தாவி. பரிசுத்தாவியே தரேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அது வேண்டாம், அது வேண்டாம். இங்க வந்து குழந்தை பாக்கியம் கொடு, என் பிள்ளைக்கு வேலை கொடு, எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் புத்தி கொடு, இல்ல ஆண்டவரே என் பொண்டாட்டி கொஞ்சம் வாயை மூடுங்க ஆண்டவரே. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேக்குறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல மகனே மகளே, நீ பரிசுத்தாவியை கேளு, இந்த உலக ஆசீர்வாதங்களையும் கொடுப்பேன், விண்ணக ஆசீர்வாதங்களையும் கொடுப்பேன். நம்ம அதெல்லாம் தேடி போறதே கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் இன்று நான் முன்னாடி என்ன வச்சிருக்கிறேன்? மகனே மகளே, வாழ்வையும் வச்சிருக்கிறேன், சாவையும் வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறேன், சாபங்களையும் வைத்திருக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது நீங்க என்ன எடுத்துட்டு போக போறீங்க? எனக்கு ஒரு விவேக் ஜோக் ஞாபகம் வருது. அவர் பெரிய டான் ஆயிடுவார், அவர் பெரிய டான் ஆயிடுவார். அந்த காமெடி பார்த்துருக்கிறீங்களா? நானும் பார்த்துருக்கிறேன். அதில் என்ன ஆயிடுவார்னா, அவர் பெரிய டான் ஆன உடனே அவர் அப்படியே ஆட்டோவில் கூட்டிகிட்டே சுற்றுவாங்கல்ல, அப்படி படிக்கட்டில் மேலே ஏறி ஏறி இறக்குவாங்க, அப்படி மேலே நின்று அப்படி கை காட்டுவார். கீழே எல்லாம் மக்கள் நிற்பாங்க, டான் டான் டான்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. இவர் மேலே நின்று அப்படி கையாட்டினே இருப்பார். பக்கத்தில் 2 ஃப்ரெண்டுங்க நிற்பாங்க. அவங்க கேட்பாங்க, தலைவரே உங்களையே நம்பி வந்திருக்கிற இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? அவர் கேட்பார், உங்க 2 பேருக்கு இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அவங்களுக்கு அதே தான். இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க போறேன். இவ்வளவு வருஷமா ஃபாதருங்க இருந்தாங்க, இப்ப பங்கு தந்தை இருக்கிறாரு, இவ்வளவு பிரசங்க வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? ஒன்னும் பண்ணல. என் பிரசங்கத்துக்கு அப்புறம் அதே தான். முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம். உன் வேலை என்ன? பூசை வச்சு போயிட்டே இரு. மாற்றத்தை எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. மாறிட்டா நாங்க திருந்திடுவோம், திருந்திட்டா ஆசீர்வாதம் வந்துடும். அந்த காலத்துல இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ள அழைச்சிட்டு போன உடனே அங்க ஒரு 2 மலை இருக்கு. ஒரு மலைக்கு பேரு கெரிசீம். ஒழுங்கா பல்லு தேய்ச்சிங்கன்னா வாயில நுழையும். கெரிசீம் சொல்லுங்க. இன்னொரு மலை பேர் வந்து எபால். பல்லு தேய்ச்சிருக்கீங்க, ஒத்துக்கிறேன் இல்லையா? ஒரு மலை பேரு கெரிசீம், இன்னொரு மலை பேரு எபால். ஆண்டவர் சொல்வாரு, இந்த 12 குலங்களையும் 6 குலங்களாக பிரியுங்கள்னு சொல்வார். பிரிச்சு 6 குலத்து மக்களை கெரிசீம் மலை மேல ஏறுங்க, 6 குல மக்களை ஏபால் மலை மேல ஏறுங்கன்னு சொல்வார். அவங்க 2 பேரும் மலை மேல ஏறணும்னு ஆண்டவர் சொல்வாரு, கெரிசீம் மலையிலிருந்து ஆசீர்வாதங்களை சொல் இஸ்ரவேல் மக்களுக்கு, ஏபால் மலையிலிருந்து சாபங்களை சொல். நான் எருசலேம் போனப்போ இந்த 2 மலைகளையும் போய் பார்த்தேன். கெரிசீம் மலை ஏன் ஆசீர்வாத மலைன்னு பெயர் பெற்றிருக்குன்னா, அது ஃபுல்லா மரம் செடி கொடிகளாக இருக்கும் கெரிசீம் மலை. ஏபால் மலை பக்கத்திலே இருக்கும். அந்த மலையில பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒண்ணுமே இருக்காது, ஒரு துளி செடி ஒண்ணுமே இருக்காது, புல்லு இருக்காது, சுண்ணாம்பு பாறையால் நினைஞ்சிருக்கும். ஆண்டவர் சொன்னாரு, கெரிசீம் மலை
ஊற்றுகளால் நிறைந்திருக்கும், தண்ணீர் ஊற்றுகளால் நிறைந்திருக்கும். ஏபால் மலையில என்ன இருக்காது? ஒரு ஊற்று கூட கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, இறைவனுடைய வார்த்தையை கேட்பவர்கள், இன்னைக்கு மாஸ்டர்ல நீரின் நடுவே நடப்பட்ட மரத்தை போன்றவர்கள், அவர்கள் அழியவே மாட்டாங்க. எல்லாரும் பட்டு போயிருக்கும் போது, காஞ்சி போயிருக்கும் போது கூட இவர்கள் பலன் கொடுப்பார்கள். அதனால ஆண்டவர் சொல்றார், கெரிசி மலையிலிருந்து ஆசீர்வாதம், எப்பால் மலையிலிருந்து சாபம். எங்க இருக்கு தெரியுமா? இணைச்சட்ட 27வது அதிகாரம் 2-3 வசனத்துல நான் சொன்ன மலைகளோட பேர் இருக்கு. ஆண்டவர் இன்னைக்கு அப்படித்தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். பிரியமானவர்கள், எல்லாரும் வந்திருக்கிறோம். இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது நான் எதை எடுத்து செல்ல போகிறேன் என்பது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சாய்ஸ், தேர்வு. நீங்க தான் எடுத்துட்டு போனோம். யாரும் திணிக்க முடியாது, குருவானவர் கொடுக்க முடியாது, ஆண்டவரே திணிக்க மாட்டார். ரெண்டுத்தையும் வச்சிருவார். மகனே மகளே, இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிற, என்ன வேணுமோ எடுத்துட்டு போ. பல வேளைகளிலே நாம் ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுக்காமல் சாபத்தையே தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவரனை அழைத்து, பிள்ளைகளே இதை நீங்கள் எடுத்து செல்லுங்கள் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். சரிங்களா? ஆகவே போகும்போது நம்ம என்ன எடுத்துட்டு போறோம்? நிஜமாவா? ஆசீர்வாதத்தை எடுத்து சென்றால் நிச்சயமாக இறைவன். ஒரு 3 வசனம் மறுபடியும் சொல்றேன். எரேமியா 5:25, பாவம் என்கிற முதல் தடை. இரண்டாவது, பழசையெல்லாம் மறக்காம தூக்கி சுமக்கிற தடைகள். மூன்றாவது, இறை வார்த்தையை பற்றி கொள்ளாத தடை. இந்த 3 தடைகளை இன்று நீங்களும் நானும் உடைத்தால் என் வீட்டிற்கு ஆசீர்வாதம் தானாய் வந்து சேரும். ஆமென். அதை மட்டும் விட்டுட்டு நீங்க மறுபடியும் பழைய வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சீங்கன்னா நானே சாபத்தை ஏந்தி செல்பவனாக மாறிவிடுவேன். வாழ்வா சாவா, ஆசீர்வாதமா சாபமா, முடிவு என் கையில். ஆமென். முழந்தால் படிடுவோம் எல்லாம். வெளியில் இருக்கிறவங்க கூட முட்டி போடுங்க. பேண்ட் அழுக்கானா பரவாயில்லை. வயதானவர்கள் பெரியவர்களை தவிர மற்ற எல்லாரும் முட்டி போடுங்க. போய் பாருங்க, இந்த பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் ஒரு மசூதி இருக்கு. நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் ஞாயிற்றுக்கிழமை நமாஸ் போவாங்க. இங்க இருக்கிறவங்க யாரும் அந்த பக்கம் வேலைக்கு போனீங்கன்னா போய் பாருங்க. அந்த மசூதி ஒரு சாக்கடை பக்கத்துல தான் இருக்கும். அந்த சகோதரர்கள் ஞாயிற்றுக்கிழமை எந்த கார்ல வந்து இறங்கினா கூட கடவுள் முன்னாடி என்ன பண்ணுவாங்கம்மா, நின்றுகிட்டு யாராவது பண்ணியிருக்காங்களாமா, என்ன பண்ணுவாங்க, உடனே முழந்தால் படிடுவாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ல இடம் இருக்காது, அங்க ஓரமா போய் ஏதாவது இடத்த பார்த்து தன்னுடைய கர்ச்சிப் எடுத்து கீழே விரிச்சு முட்டி போட்டு உடனடியா நமாஸ் பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? ட்ரெஸ் தான் முக்கியம். இங்க வந்திருக்கிற நிறைய மரமண்டைகள் இல்ல, ட்ரெஸ் முக்கியம், ஸ்டைல் முக்கியம், மேக்கப் முக்கியம், ஆண்டவர் முக்கியமே இல்லை. நம்ம வாழ்க்கை எப்படி உயரும்? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி. தம்பி ஃப்ளூட் வாசிங்க, அப்படியே கீபோர்டு. கண்களை மூடி எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உரோமையர் 12வது அதிகாரத்துல இருக்கு. ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் பார்த்துக் கொள்வா. எங்கள் அன்பு இறைவா, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல, ஏன் என் வாழ்க்கையில கஷ்டம், போராட்டம், கண்ணீர் அப்படின்னு நான் பல நேரம் கேள்வி கேட்டிருக்கிறேன்ப்பா. என் மனதின் பாரங்களை என்னால தாங்கிக் கொள்ளவே முடியலையப்பான்னு கேட்டிருக்கிறேன். என் வாழ்க்கை மாறாதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, இன்று நான் புரிந்து கொண்டேன். ஆசீர்வாதமோ சாபமோ அது என் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் தான் அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். என் பாவத்தினாலும் பழைய சுமைகளை தாங்கி நிற்பதாலும் இறை வார்த்தையை பற்றிக் கொள்ளாமல் இருப்பதாலும் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவே இல்லப்பா. நான் புலம்பி அழுதாலும் ஏன் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு பல நேரம் நான் கேள்வி கேட்டிருக்கிறேன்ப்பா. இன்னைக்கு எனக்கு பதில் கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, எங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, போராட்டங்கள் மிகுந்த ஒரு வாழ்க்கையில் நாங்க வாழ்கிறோம். அவமானம், உறவினர்களால அவமானம், வேலை செய்கிற இடத்துல பெரிய வளர்ச்சி ஒன்றும் இல்லப்பா. குடும்பத்திலையும் சண்டை சச்சரவுகள், பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் பெற்றோர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை,
பாரம் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிறது ஆண்டவரே. கொரோனாவால வேலை வாய்ப்பு குறைவு, வியாபாரத்துல நஷ்டம். அப்பா, இவை எல்லாவற்றிற்கும் தீர்வு நீர் கொடுக்கிறீர் என்கிற அந்த மேலான பதிலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொரு முறை ஆலயம் வரும் பொழுதும் நீர் எங்களை வெறும் கையராய் அனுப்புவதே இல்லை அப்பா. எங்களை ஆசீர்வாதங்களோடு தான் அனுப்புனீர், சித்தமாக இருக்கிறீர். ஆனால் நாங்கள் தான் குருடர்களாக, கண்ணு தெரியாதவர்களாக தகப்பனே உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் நாங்கள் தவிக்கிறோம் ஆண்டவரே. இன்று இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளையும், ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு பெரியவர்களையும், நோயாளிகளையும், குடும்பத்தில் இருக்கிற அத்தனை தேவைகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து எங்களை பிடித்திருக்கிற சாபக்கேடுகள், சாத்தானுடைய அந்தகார சக்திகள், கேடுகள், பொல்லாதவைகள், பொல்லாப்புகள், கண்ணீர், கவலை எல்லாம் ஒழிந்து போகட்டும். நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்முடைய பிள்ளைகளாக, எப்பொழுதும் உமக்கு சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். எல்லாரும் மகிழ்ச்சியா, உற்சாகத்தோடு, உளமாற அடி மனசிலிருந்து ஆண்டவர்கிட்ட நம்ம நம்பிக்கையை அறிக்கையிடுவோமா? இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும், அதே வேளையில் திருச்சபை, நம்முடைய நாடு, தலைவர்கள், நம்மை நாட்டை வழிநடத்துகிறவர்கள், நம்முடைய திருச்சபை வழிநடத்துபவர்களுக்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அனைவரும் ஒரு மனதாக இணைந்து ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். மன்றாட்டுக்கள். நல்லாயினே இறைவா, இவ்வுலகில் பயணம் செய்யும் உம் இறையாட்சி பணியாளராகிய எம் திரு அவையை ஆசீர்வதித்து எம் திரு அவை தலைவர்களை உமது ஆவியால் நிறைவித்து வழி நடத்தியருளும். அவர்கள் உமது நற்செய்தியின் சாட்சிகளாக தொடர்ந்து வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வரங்களின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய வழிபாட்டில் பங்கெடுக்கும் எம் மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தந்து எங்கள் அனைவரின் குடும்பங்களிலும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, கொரோனா பெருந்தொற்று சூழல், சுற்றல் முறையின் தொடர்ந்து ஏற்பட்ட மாற்றங்கள், கால இடைவெளி என பல்வேறு சவால்களால் அழுத்தப்படும் படிக்கும் மாணவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் இந்த நெருக்கடிகளை கடந்து
நன்கு படிக்கும் ஞானத்தை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலன்களின் ஊற்றே எம் இறைவா, ஞாயிறு வழிபாட்டின் பங்கெடுக்க இயலாத வயது முதிர்ந்தவர்கள், நோயாளிகள், உடல் குன்றியவர்கள் என அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நீரே அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களோடு உடனிருந்து காத்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, நாங்கள் நலமுடன் வாழ சமூகத்தின் கடைநிலையில் உழைத்துக் கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். மற்றும் இன்று திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது லூக்கா அன்பிய மக்கள் அனைவரின் வாழ்வில் எல்லா வரங்களும் நலன்களும் கிடைக்கப் பெற அவர்கள் நலமுடன் வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கண்களை மூடி நம்முடைய உள்ளத்துல இப்ப இருக்கிற எல்லா பாரங்கள், நான் சொன்னேன் இல்லையா, எல்லாத்தையும் அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் இன்று அழுது புலம்புவதால் நாளைக்கு எதுவும் மாறப்போறது இல்லை. ஆண்டவர் நினைத்தால் மாறிடும். அப்பா கிட்ட சொல்லுங்க, அப்பா இந்த ஒரு கஷ்டத்தை உச்சரித்து சொல்லுங்க அப்பா கிட்ட. எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளைகள் குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை, நீங்கள் அடைந்திருக்கிற அவமானங்கள், அசிங்கம், கஷ்டம், சண்டை, கண்ணீர். நான் ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். திருப்பாடல் 56:8 வசனம். திருப்பாடல் 56:8. அதுல என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் கண்ணீர் வடித்தால், ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீரை நான் காண்கிறேன். அதனால்தான் அவருக்கு பேர் எல்ரோய். உன் கண்ணீரை நான் காண்கிறேன். அடுத்து சொல்றார் ஆண்டவர், உன் கண்ணீரை ஒரு தோல் பையில் சேர்த்து வைத்திருக்கிறேன். அந்த காலத்துல பாட்டில் கிடையாது, அதனால அது எப்படி எழுதியிருக்கிறாங்க, தோல் பையில் சேர்த்து வைத்திருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் கண்ணீரை ஒரு பாட்டில் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் மகனே, மகளே. அதுக்கு அடுத்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீரை ஒரு குறிப்பேட்டில் குறித்து வைத்திருக்கிறேன். குறிப்பேடுனா டைரி. நான் ஆண்டவர் முன்னாடி சிந்துற கண்ணீர் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு டைரியில குறிச்சு வச்சிருக்கிறாரு. என் பிள்ளை எவ்வளவு நாள் என் சமூகத்துல என்னுடைய பிரசனத்துல அழுதுருக்கிறா. ஆண்டவர் உங்களுக்கு பதில் சொல்லாமல் இருக்க மாட்டார். உங்கள் கண்ணீருக்கு நான் பதில் சொல்லியே தீருவேன். அதனால இந்த மன்றாட்டு நேரத்தை வீணடிக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, எல்லாத்தையும் கண்ணீரோடு சொல்லுங்க முடிஞ்சா. ஆண்டவரே, இது இந்த திருப்பலியிலிருந்து நாங்கள் இல்லம் செல்லும் பொழுது எங்களை வெறும் கையராய் நீர் அனுப்ப போவதில்லை என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அப்பா, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நாங்கள் காணும் பொழுது ஆசீர்வாதத்தை மட்டும் தேர்ந்து கொள்ளுகிற பக்குவத்தையும் ஞானத்தையும் புத்தி தெளிவையும் இத்திருப்பலியில் எங்களுக்கு தாரும். ஆமென். காணிக்கை பாடும். நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீக்க வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரம் நீக்கி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீக்க வேண்டும்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த புனித திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணிசைத்து முடிவின்றி மகிழ்ச்சியாக பாடுவதாவது. எல்லாரும் உற்சாகமா பாடுவோம். வயதானவர்கள், பெரியவர்களை தவிர, உடல்நிலை சரியில்லாதவர்களை தவிர மற்ற அனைவரும் தயவு செய்து முழந்தால் படியிடுங்கள். ஆண்டவருடைய வருகையின் நேரம் இது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கிற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுதி இல்லாத எங்களை தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எங்களுடைய பங்கு தந்தை அருட் சகோதரிகள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எழுந்து நின்று இந்த ஒரு ஆசீர்வாதமான ஜெபத்தை நம்ம சொல்ல போறோம். இந்த ஜெபத்தினுடைய மைய சாரம் தெரியுமா? ஆண்டவரே, நான் பிறருடைய பாவங்களை மன்னிப்பது போல என் பாவங்களையும் மன்னித்தருளும். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் எந்த அளவுக்கு மன்னிக்கிறேனோ ஆண்டவரே, அந்த அளவுக்கு நீங்க என்ன மன்னிச்சா போதும் ஆண்டவரே. இதுக்கு பேர் தான் நம் வாயாலேயே நமக்கு ஆப்பு என்று பொருள். இது ஆண்டவர் நம்ம வாயாலேயே சொல்ல வச்சிட்டார். பார்த்தீங்களா? நம்ம எந்த லட்சணத்துல மன்னிக்கிறோம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அந்த அளவுக்கு நீங்க என்ன மன்னிச்சா போதும், நம்ம வாயாலே சொல்றோம் பாருங்க. இப்பதான் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஐயோ, நான் மன்னிக்கிறது கிடையாது, ஆனா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் ஏற்கனவே? நீ எந்த அளவையால் அளப்பாயோ அதே அளவையால் உனக்கும் அளக்கப்படும். முடிஞ்சிருச்சு கதை. ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? எனக்கு தெரியாது இல்லையா? அவருக்கு தெரியும் உங்க உள்ளம், உங்க இதயம். நீங்க யார்கிட்ட எப்படி மூஞ்ச தூக்குறீங்க, மூஞ்ச இறக்குறீங்க இல்லையா? யார்கிட்ட பேசாம இருக்கிறீங்க, யாரை சபிக்கிறீங்க, யார் மேல வெறுப்புல இருக்கிறீங்கலாம் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். உங்களுக்கு தேவையானது அவர் கொடுப்பார். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவருடைய ஜெபத்தை ஜெபிப்போமா? விண்ணுலகில் இருக்கிற நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமா ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. சமாதானம் போங்க போங்கடா. பாவம் பிள்ளைங்க. உரோமையர் 12:19 வசனம் சொல்றேன். உரோமையர் 12:19 நிறைய வசனம் சொன்ன மறந்துடுவீங்க தானே. பாப்போம். உரோமையர் 12:19-21 வீட்டுல போய் வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, யாரையும் பழி வாங்காதே, யாரையும் கைமாறு கொடுப்பதும் பழி வாங்குவதும் என்னோட வேலை. ஆண்டவர் சொல்றாரு, உன் வேலை இல்ல, அது யாரோட வேலை? என்னோட வேலை. உன் எதிரிக்கு நீ நன்மையை மட்டும் செய். அப்படி நீ செய்தால் அவன் தலையில் எரித்தழலை வைப்பாய். நீ நன்மையை செஞ்சுக்கிட்டே இருந்தா ஆண்டவர் அவன் தலையில என்ன வைப்பாராம்? நெருப்பு வைப்பாராம். நீங்க அவனை பத்தி புலம்பி அவங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அவங்கிட்ட மூஞ்சி தூக்கிட்டு இருந்தா ஆண்டவர் அவனை தண்டிக்கவே மாட்டார். அதனாலதான் நம்ம எதிரி ஆண்டவர் தண்டிக்கிறதே இல்லை. ஆண்டவர் எதிரியை தண்டிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவனுக்கு நல்லதை செய்யணும். அங்கதானே இடிக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எல்லா கோபத்தையும் அந்த எண்ணத்தையும் என் சினத்திற்கு விட்டு விடு. ஆண்டவர் கேட்கிறார், எல்லாத்தையும் யார்கிட்ட விட்டு? என்கிட்ட விட்டு நீ நிம்மதியா இரு. விட்டவே மாட்டேன், நான் பிடிச்சி வச்சுப்பேன். டெய்லி உட்காந்து அழுவேன், புலம்புவேன். ஊரா போய் பக்கத்து வீடா போய் புலம்பிட்டு வருவேன். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன் எதிரிய ஒன்னும் பண்ண மாட்டார். அவன் உனக்கு எதிராகவே நின்றுட்டு இருப்பான். புரிஞ்சுச்சுங்களா? அதை தெரிஞ்சு கண்களை மூடி அந்த எதிரியை மன்னிங்க. அந்த எதிரிக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்கும் இருப்பாங்க எதிரிங்க. சில பேருக்கு கண்ணை மூடினா ஃபாதர் ஞாபகம்லாம் வரும். கண்ணை மூடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இன்னாரை நான் மன்னிக்கிறேன். மனசார சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? சமாதானம் என்பது, பிரியமானவர்களை கண்ணை திறந்து பாருங்க, சமாதானம் என்பது இதுக்கு பேரு சுழுக்கெடுத்தல் என்று பொருள். இதுக்கு பேர் என்னமா? சுழுக்கெடுத்தல். இதுக்கு பேரு சமாதானம் இல்லை. பக்கத்துல நம்ம எதிரியா நிக்கிறாங்க. அதனால யார் யார்கிட்ட சண்டை போட்டுருக்கீங்களோ வீட்டுல போய் போன் மூலமாகவோ நேரிலோ அவங்களுக்கு நீங்க சமாதானம் சொல்லுங்க. சொல்வீங்களா? சொன்னீங்கன்னா ஆசீர்வாதம், சொல்லலைன்னா சாபம். எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. ஆசீர்வாதங்களை மட்டுமே நமக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிற கடவுள். அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு பழையவைகளை தூக்கி எறிந்து விட்டு பாவங்களை அறிக்கையிட்டால் ஆசீர்வாதம் நிச்சயம் என்று சொல்லுகிற கடவுள் இவர்தான். இவருடைய திருவிருந்திற்கு நம்பிக்கையோடு வந்திருப்பவர்கள் மட்டுமே பேறு பெற்றோர். மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணைக்கு முன்னாடியும் முட்டி போட்டு ஜெபிக்கணும், நற்கருணைக்கு அப்புறமும் முட்டி போட்டு ஜெபிக்கணும். அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. நற்கருணைக்கு முன்னாடி நான் ஆண்டவரை தொட போகிறேங்கிற ஏக்கம், நற்கருணைக்கு பிறகு நான் இந்த பாவி ஆண்டவரை தொட்டு விட்டேனே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி. ஆகவே 2 நேரத்திலையும் முழந்தால் படிட்டு ஜெபிக்கணும். ஜீவன்
இறைவா என் இதயம் இறைவா தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவில்லை ஜீவன் உருகிடும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமேன். உலக ஆயர்கள் மாமன்ற இறைவேண்டல். தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்த கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் பலவீனர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலைவாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்டுகளை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இன்று பொது காலத்துடைய 6ஆம் ஞாயிறு. கடந்த வார ஞாயிறு காணிக்கை ரூபாய் 17,427. நாம் கடந்த வாரம் அறிவித்தது போல இந்த நாள் நம்முடைய பங்கிலே ஒரு சிறப்பான நாள். காரணம், நம்முடைய கொமிசியம் மற்றும் கியூரி ஆக்கியோடைய விழாவை நாம் இன்று கொண்டாடுகிறோம். நான் கடந்த வாரமே சொன்னேன், நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்டம் பல 135 பங்குகளை கொண்ட ஒரு மறை மாவட்டம். மதுரவாயில் இதுல மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். காரணம், எல்லா பங்குலையும் 1, 2 அல்லது 3 தான் மரியாயன்சன் இருப்பாங்க. நம்முடைய பங்கு 42 மேற்பட்ட பிரசித்தியங்களை உள்ளடக்கிய ஒரு பங்கு. ஆகவே மரியாயன்சனை கொண்ட ஒரு பங்கு. ஆகவே பார்த்தீங்கன்னா அதுல நிறைய ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், இளையவர்கள் என்று பல விதமான குழுக்களாக இணைந்து மரியாயனுடைய வழியிலே நாம் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த கொமிசிய விழா என்பது மரியாயனுக்குரிய விழா மட்டும் அல்ல, மாறாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு தந்தை அவர்கள் அருள்மணி அவர் தான் இன்னைக்கு மத்தியில இன்னைக்கு தியானம் கொடுக்க வந்திருக்கிறார். இந்த விழாவானது சரியாக 10 மணிக்கு துவங்கும். எனவே ஜெபமாலையோடு நாம் துவங்குவோம். 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை தந்தை அவர்கள் மரியனை பற்றி நமக்கு மிக தெளிவான ஒரு தியானத்தை கொடுக்க வந்திருக்கிறார்கள். பாத்தீங்கன்னா சில பல நேரங்களில் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இந்த பிரிந்த சகோதரர்கள்
அதனால் ஏற்பட்டிருக்கிற தெளிவில்லாத ஒரு சூழல். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு தந்தை சொன்னது போல பலர் விவிலியத்தை நம்ம எடுப்பதில்லை. நம்முடைய அன்னையை பற்றிய தெளிவான நமக்கு அறிவும் கூட இல்லை. அதாவது அறிவுலாம் நான் சொல்றது புரிதல் இல்லை. ஆகவேதான் இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்முடைய திசை திருப்பி கொண்டு இருக்கிறார்கள். தந்தை சரியான ஒருவர் தான் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். ஆகவே இது மரியாதை சேனைக்கு மட்டும் அல்ல, இதான் இப்ப சொல்ல வந்து மரியாதை சேனை சகோதரி தான் இந்த விழா இல்லை, மாறாக இது அனைவருக்குமான விழா. எனவே இந்த விழாவிலே குறிப்பாக இந்த தியானத்திலே நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு பலன் பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவ்வாறு 12 மதியம் உங்களுக்கு மதிய உணவும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து ஆக்சஸ் விழாவும், அதைத் தொடர்ந்து மதியம் மேலே நம்முடைய சமூக கூடத்தில் கலை நிகழ்வுகளும் பரிசளிப்புகள் நடைபெறும். எனவே தயவு செய்து நான் சொன்ன மாதிரி இது பூசை பார்த்துட்டும் இருந்தாலும் இந்த நாளில் நடக்கிற நிகழ்வுகளை நீங்கள் அனைவருமாக குடும்பமாக வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவ்வாறு உங்களுக்கு தெரியும், அடுத்த மாதம் நாம் வந்து சாம்பல் புதனை கொண்டாடுகிறோம். எனவே கடந்த வருடத்தில் இருந்த அந்த பழைய ஓலைகளை நீங்கள் எடுத்து வந்து நம்முடைய ஆலயத்தில் கொடுக்குமாறு கூட அன்போடு அழைக்கிறோம். அவரை நான் சொன்னது போல் நம்முடைய பங்கு வளர்ந்து கொண்டிருக்கிற பங்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அன்பியங்கள் தான் இப்போ பெரிய பிரச்சனை. அன்பியங்கள் அப்படின்னு நம்முடைய தமிழக ஆயர் பேரவை வந்து இப்போ அன்பியர்களுக்கான ஒரு கையேடை வெளியிட்டு இருக்கிறார். அது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்துடுச்சு. நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்டம் வெளியிட்டு இருக்காரு. கொரோனாவால் அது வந்து நம்ம சில பல இடங்களை செயல்படுத்த முடியாமல் போய்விட்டது. என்னன்னா முதல்ல இருக்கிற அந்த அவங்க சொல்ற கண்டிஷன் என்னன்னா, முதல்ல 20, 15, 20, 25க்குள்ளதான் குடும்பங்கள் இருக்கணும் அப்படின்னா. நம்முடைய பங்குல பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய அன்பியங்கள் 65, 55, 60, 70 கூட நம்ம வந்து ஒரே அன்பியமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், சில பல நேரங்கள் இப்படியாக பெரிய குடும்பங்களுக்குள்ள நம்ம சேர்ந்து வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ரொம்ப தூரமா இருக்கு, மக்கள் இணைவதற்கு வாய்ப்பில்லை. இதை பற்றி கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக பங்கு பெறை மட்டுமற்ற கடந்த வாரம் கூட இதை பற்றி நாம் பேசினோம். ஆகவே நம்முடைய பங்கில் இருக்கிற பெரிய பெரிய அன்பியங்கள், அதாவது 55, 65 இப்படியா 40க்கு மேல இருக்கிற அன்பியங்களை நாம வந்து பிரிக்க இருக்கிறோம். 60ஐ வந்து 3ஆக பிரிக்கிறோம், 50, 40 2ஆக பிரிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்பிய பொறுப்பதற்கான பணிகளை துவங்கி விட்டாங்க. அல்போன்ஸ் அம்மாள் உங்களுக்கு தெரியும், ஐயோ நான் இந்த நன்மை தான் இருப்பேன், எனக்கு இந்த நன்மை தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி தான் இருப்போம். பட் இருந்தாலும் நம்முடைய உறவு, நம்முடைய பங்களுடைய அந்த வளர்ச்சியில அநேகருடைய பங்களிப்பு நமக்கு அவசியமா இருக்கு. நீங்களே பாருங்க, எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம அன்பியை கொண்டாடிச்சு. நிறைய பேர் கோயிலுக்கு வருவாங்க, அன்பத்துக்கு வருமானம் யார் பக்கத்துல இருக்கா கூட தெரியாது. சில பேர் சொன்னாங்க, அன்புக்கெல்லாம் போறதே இல்லை பாரு, டைமே இல்லை பாரு, எங்க பாரு, ரொம்ப தூரம் பாரு, யார் பாரு போவா அப்படின்னு நான் சொல்ற மாதிரியே பேசினாங்க. ஆக இப்போ 20, 25 இருக்கும்போது நம்ம 2, 3 தெருக்களை மட்டுமே மையப்படுத்தி அனைவருமாக ஒன்றியிருப்பதற்கான ஒரு முயற்சி இறங்கியிருக்கிறோம். அல்போன்ஸ் அம்மாள், சூசியப்பர், தோமையார், சவேரியார், சின்னப்பர், குழந்தை திரேசா இப்படி பல அன்பிகள் பிரிச்சிட்டாங்க. ஆகவே அடுத்த வாரத்திலிருந்து அதற்கான கூட்டங்களை போட்டு அதற்கான தலைவர்களெல்லாம் தேர்ந்தெடுத்து நாம் செயல்பட இருக்கும். முதல்ல கொஞ்சம் துவக்கம் கஷ்டமா தான் இருக்கும், ஸ்டார்டிங் ப்ராப்ளம் எல்லாருக்குமே உண்டு. ஆகவே போக போக அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய பலனை நாம் நிச்சயமா அனுபவிப்போம். இன்னும் நிறைய செபஸ்தியார், அருளப்பர் மற்றும் அருளானந்தர் அன்பிகளும் நாம சொல்லியிருக்கோம். அவர்களும் அதற்கான வேலையில் இறங்கி இருக்கிறார்கள். எனவே தயவுசெய்து அன்புக்குரியவர்களே, இந்த நான் சொல்ல அன்பிய பொறுப்பாக இருக்கிற இந்த முயற்சியை நீங்க கண்டிப்பாக உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். அவ்வாறு கூட தெரியும், நான் சொன்ன மாதிரி பிரித்த பிற்பாடு அதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட்டீஸ் கொள்ள போடும், உங்களுக்கு மீண்டுமாக அறிவிப்போம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்போ கொரோனாவை ஒரு காரணம் காட்டி நிறைய நேரங்கள் இந்த அன்பிய கூட்டம் நடத்தாமல் இருந்தோம். எனவே இது இனிமேல் நம்முடைய பங்குல அன்பிய கூட்டம் நடத்த நம்ம முயற்சி எடுக்க சொல்லியிருக்கேன். எனவே அன்பிய கூட்டங்களை அநேகர் நீங்கள் தவறாது கடந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவ்வாறு கூட இந்த சந்தாவை பற்றி நாம் கடந்த பல மாதங்களாக சொல்லிக் கொண்டிருக்கோம். தந்தை மிக அழகாக இந்த பிரிந்தேசவர்கள் நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னா, அவங்க கரெக்டாக எடுத்து வச்சுருவாங்க. காசுக்காக நான் சொல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க, அந்த 10 தசம பாகம். ஆனால் நம்முடைய வீடுகளை எல்லாம் சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா, நான் அவங்களுக்கு தவறான்னு சொல்லலை, மாறாக ரொம்ப வருஷம் 2, 3 வருஷம் 4 வருஷம் அப்புறம் கட்டிக்கலாம், அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பல முறை நம்ம இந்த சந்தாவை நாம் கட்டுவதில்லை. கடவுளுக்குரியதை கடவுளுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இன்னைக்கு கடவுளுக்கு நீங்க 100 ரூபாய் கொடுத்தா நான் சொல்ல எவ்வளவு கொடுக்குறோம் முக்கியம் இல்லை, அது எப்படி கொடுக்குறதா முக்கியம். அதில் நிறைய அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வருவாங்க, அல்லது ஞானஸ்தானத்துக்கு அல்லது ஏதாவது ஒன்று வர்றாங்கன்னா அவங்க வீடு மந்திரிக்கணும் அப்படின்னா ஃபாதர் சந்தா கட்டிருங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒவ்வொரு மாதம் எவ்வளோ செலவு அளிக்கணும். ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், அவங்க சொன்னாங்க, ஏன் சந்தா கட்டுறீங்களா? கட்டுவோம். டிவி கட்டல பாதை, இன்னும் கட்டலாம் பாதை என்ன பண்ண அவசரம், டிவி 300 ரூபாய், அந்த 28ஆம் தேதி உங்களுக்கு வரும். அது நீங்கள் பண்ணலன்னா வந்து அது கட் ஆகிடும். ஏர்டெல்லோ வேற நீங்கள் யூஸ் பண்ணுற டிஷ்ஷோ, ஆனால் அதுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் நம்ம ஒன்றும் பெருசாக கொடுக்கலாம். சொன்ன 100 ரூபாய் தான் நிறைய பேர் தரும். ஆகவே அதையும் கூட நிறைய நேரங்கள் கொடுப்பதற்கு
மனம் வரல சொல்ல நேரம் இல்லை, அதுக்காக நம்ம ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை. நம்ம வந்து இதற்காக அன்பிய பொறுப்பாரெல்லாம் கொடுத்து அதற்கான புக்கெலாம் கொடுத்தோம், அதுவும் கொஞ்சம் அப்படியாக இருக்க திருப்பி நம்ம செயல்படுத்தும். என தயவு செய்து இந்த அன்பியங்களை தயவு செய்து இந்த சந்தாவை நம்ம வந்து கட்டுவது நம்முடைய மேலான கடமை. இந்த கடமையை நம்ம எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது. எனவே தயவு செய்து அதை நீங்கள் சரிவர செய்ய உங்களுடைய அன்போடு அழைக்கிறோம். அவரை கூட நம்முடைய உதவி பங்கு தந்தை உங்களுக்கு தெரியும், அலோசியஸ் அவர் கடந்த வாரம் உடல்நலம் சரியில்லாமல் அப்பெண்டிக்ஸ்க்காக மருத்துவம் அனுமதிக்கப்பட்டார். அதுக்கு பிற்பாடு அவர் வந்து உடல் சுகத்துக்காக வந்து ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொன்னார். 2 நாட்களுக்கு முன்பாக அவருடைய மாநில தலைவர் ப்ரொவின்சியல் ஃபோன் பண்ணி சொல்றார், இது மாதிரி ஃபாதர் அலோசியஸ்க்கு வந்து மெடிக்கல் ரெஸ்ட் தேவைப்படுது, 4 மாதங்கள் ரெஸ்ட் கேட்கிறார். ஆகவே நாம் பேராயரிடம் அதை பற்றி அறிவித்தோம். எனவே அவரை வந்து அவருடைய ப்ரோவின்ஸ் வந்து அவருக்கு லீவ் கொடுத்துட்டாங்க. நமக்கு ஒரு புதிய உதவி பங்கு தந்தையை வருகின்ற 16ஆம் தேதி அனுப்புகிறார். ஸோ அதனால் நீங்கள் திருப்பி ஃபாதர் என்னாச்சு, ஏன் போனார், அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். அதுக்கான தேவையில்லாத விஷயங்களை நம்ம விட்டுடுவோம். ஏன்னா உடல்நல குறைவினால சென்றிருக்கிறார். அவர் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. எனவே நமக்கு புதிய ஒரு உதவி பங்கு தந்தை வருவார், அவரோடு இணைந்து நாம் பணியாற்றுவோம். அவ்வாறு நான் அறிவித்தது போல மறைக்கல்வி வகுப்புகள் கடந்த வாரமும் இந்த வாரம் நடைபெறாது. அடுத்த வாரத்திலிருந்து மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். நான் சொன்ன இந்த 6:30 மணி பூச, காலையிலும் பூச, சாயங்காலம் பூசமா நிறைய பிள்ளைங்க நாம தான் கெடுக்கிறோம்னா நம்ம பிள்ளைங்க நமக்கு எடுத்துடும். எனவே தயவு செய்து இந்த காலை திருப்பலி, நான் சொல்றது 6:30 மணி பூசைக்கும் மாலை 6:30 மணி திருப்பலிக்கும் பிள்ளைகள் வரக்கூடாது. மாறாக 8 மணி திருப்பலியும் அதை தொடர்ந்து நடைபெறுகிற இந்த மறைக்கல்வி வகுப்புகளை பிள்ளைகளை தவறாமல் அனுப்பி வைக்குமா நண்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அருள் சகோதரர் ஆண்ட்ரூக்கு வந்து காலம் முடிஞ்சிச்சு அவர்கிட்ட. பட் இருந்தாலும் நாம் அவரை நம்ம ரெக்டர்கிட்ட கேட்டுதான் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. நம்மோடு கூட இன்னும் உடல் பயணிக்க இருக்கிறார். அவரை மீண்டும் வாங்கின பங்குக்கு ஒரு கரவொலி கொடுத்து அவருக்கு நன்றிகளை சொல்லி அவரை வரவேற்போம். அவர் நமக்கு தொடர்ந்து மறைக்கல்வி ஆன்டிபாய்ஸ் இப்படியான காரணம் எடுத்து செய்வார். அவ்வாறு தவக்கால நிகழ்வுகளை பற்றி நான் அடுத்த வாரம் உங்களுக்கு மிக விலாவரியாக எடுத்து சொல்கிறேன். இந்த நாளினுடைய வழிபாடை மிக சிறப்பாக சிறப்பித்த லூக்கா அல்பியத்திற்கு ஒரு பாராட்டுகளை கரவொலி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார ஞாயிறு வழிபாட்டை அருளப்பன் அன்பியத்தை செய்தவர்கள் அன்பியத்தை கூறியவர்கள் எடுத்து செய்வார்கள். 14ஆம் தேதி புனித சிறில் மறை சாட்சி விழா, 18ஆம் தேதி புனித குரியாக்கோஸ் எலியாஸ் சாவராவுடைய விழா. இன்று மாதத்துடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பங்கில் இருக்கிற வின்சென்ட் அருள் சகோதரர்கள் மிக அற்புதமான பணியை செய்து கொண்டு இருக்கிறார் 7 எளியவர்களுக்கு. எனவே எப்போதும் 2வது வாரம் உங்களுக்கு தெரியும் அந்த டோர் கலெக்ஷன் உங்களுடைய தாராள உள்ளத்தை கொடுங்கள். 7 எளியவர்களுக்கு அவர்கள் உதவி செய்யட்டும். இந்த பின்னாடி நம்ம கேட்டு பின்னாடி 1329 ஸ்கார்பியோ ஒரு வண்டியை வந்து ஒரு வீட்டு வாசலை வெட்டிக்கலாம். யாராவது ஸ்கார்பியோ வண்டியோட நம்பர் வந்து 1329. அந்த வீடு வெளியே போகணுமா, தயவுசெய்து அந்த வண்டியை அங்கிருந்து எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரிய நான் சொன்னது போல இந்த நாள் வந்து ஒரு ஆசீர்வாதமான நாள். தெரியும் மத்தியிலே அருள் தந்தை அருள்மணி அவர்கள், நான் எந்த பங்கில் இருந்தாலும் அருள்மணி அவர்களை கண்டிப்பாக கூப்பிட்டு விடுவேன். அவர் நான் 53 இருக்கும்போது என் பக்கத்தில் தான் இருந்தார். அருள்மணி அவர்கள் வந்து மிகவும் ஒரு ஆசீர்வாதம் வெள்ளமை பெற்ற ஒரு குருவானவர். இப்போது தற்சமயம் வந்து அவர் வந்து நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்டம் கீழச்சூரில் கிரைஸ்ட் கலை கல்லூரி, அந்த கல்லூரியுடைய முதல்வராக மிகவும் இளமையானவர். அந்த கல்லூரிய முதல்வராக மிக திறம்பட பணியாற்றி கொண்டிருக்கிறார். வெறுமனே கல்வி பணி மட்டுமல்ல, மாறாக அவர் வந்து இறைவாக்கு விவிலியத்தை கரைத்து குடித்தவர். அவர் தான் பார்த்தீங்கன்னா நிறைய குருக்களுக்கு ஃபாதர்ஸ்க்கு அவர் தியானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அருள் சகோதரிகளுக்கு எல்லாம் கூட அவர் பல ரிலிஜியஸ் சிஸ்டர்ஸ்க்கு அவர் தியானம் கொடுத்திருக்கிறார். நம்முடைய மறை மாவட்டத்தில் பல பங்குகளுக்கு சென்று தவ நாட்களிலும் சரி மற்ற நாட்களிலும் அவர் வந்து மறைவுரை ஆற்றி அவர்களுக்கு தியானங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாளிலே கூட நம்ம இந்த கொமிசிய விழாவுக்கு மரியனை பற்றி தியானம் நான் முதல்ல யோசித்த அருள்மணியை தான். அருள்மணியை விட இன்னொருவர் என்னால் யோசிக்க முடியவில்லை. ஏன்னால் அவர் அப்படியாக மிக அற்புதம். உங்களுக்கு தெரியும் இந்த திருப்பலி எப்படி ஒரு அருமையான திருப்பலி. அவர் கொடுத்த மறைவு விவிலியத்தில் இருந்து அதற்கான விளக்கங்கள் எடுத்து சொல்வார். மிகவும் எளிமையானவர், அன்பானவர், நன்றாக பழகக்கூடியவர். அவர் கொடுத்த எந்த பொறுப்பையும் மிக சிறப்பாக செய்யக்கூடியவர். என்னிடம் வந்து அருள் சகோதரராக இருந்திருக்கிறார். ஆகவே அருள்மணி தந்தை அவர்கள் நம்ம இடத்திலே வந்திருப்ப இந்த திருப்பலி நிறைவேற்றிருக்கார். தொடர்ந்து நமக்கு நான் சொன்ன அன்னையை பற்றிய சிறப்பான ஒரு தியானத்தையும் கொடுக்க இருக்கிறார். எனவே அருமையான தந்தைக்கு ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். தந்தையுடைய பணிகள் சிறக்க வேண்டும். அவருக்கு முன்னெடுப்புகள் ஒரு கல்லூரியை நிர்வாகுவது என்பது ஈஸியில்.
1000 பேர் அந்த கல்லூரியில் படிக்கிறாங்க. ஃபாதர் சொல்ல மாட்டேன், நான் சொல்லிடுறேன். அது கிராமப்புறத்தில் இருக்கிறது, குறிப்பாக எல்லாம் ஏழை எளிய பிள்ளைகள் தான். ஒரு பெரிய வசதி தான், பெரிய பணம் எல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் அதன் மத்தியிலும் மிக சிறப்பாக இந்த கல்வி பணியை மிக அழகாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த பணியை அவர் சிறப்பாக செய்வதற்கான தேவையான ஒரு சுகத்தையும் அவர் எடுக்கிற ஒவ்வொரு விதமான முன்னெடுப்புகள் வெற்றியாக வேண்டும். அவருடைய கருத்துக்களுக்காகவும் நாம் தொடர்ந்து செபிப்போம். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். நான் சொல்லணும்னு நினைச்சதை ஃபாதர் சொல்லிட்டாரு. ஃபாதர் அவர்கள் கடம்பத்தூரிலே பங்கு தந்தையாக இருந்த பொழுது, நான் 2ஆம் ஆண்டு இறையியல் படித்து கொண்டிருந்த அந்த காலத்திலே அவர்கிட்ட நான் மினிஸ்ட்ரி போனேன். இப்போ பிரதர் வந்திருக்கார் இல்லையா, அந்த மாதிரி போனேன். முதலாக நான் சொல்றது ஒரு 16 ஆண்டுகள், 16 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்பொழுது நான் முதலாக பிரசங்கம் வச்சது அவரால் தான். நான் இப்போ பிரசங்கம் வைக்கிறேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு கிராம பங்குல போய் அங்க இருக்கிற கிளை பங்குகள்லாம் இருக்கும். அந்த கிளை பங்குகள்லாம் அப்பவே என்னை பிரசங்கம் வைக்க அனுமதி கொடுத்த ஒரே ஃபாதர் அவர் தான். நான் இன்னைக்கு பிரசங்கம் வைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் பிரசங்கம் யார்கிட்ட வச்சேன், அவருக்கு. ஆகவே அது ஒரு வாய்ப்பு அந்த நாள் எனக்கு கிடைத்தது. அதனால கண்டிப்பா ஃபாதருக்கு நான் எப்பவுமே நன்றியோடு இருப்பேன். அது மட்டும் இல்லாம ஆண்ட்ரூ ஃபாதரை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஆமா, நீங்க திட்டினாலும் சிரிப்பார். அதான் அவருடைய குணம், சிரிச்சுக்கிட்டே இருப்பார். எல்லாருக்கிட்டையும் பயங்கர ஃப்ரீயா பேசுவார். அந்த மாதிரி எல்லாரும் அப்படி இருக்க முடியாது, எல்லாருக்கும் அந்த குணம் இருக்காது. அவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பாரு. அம்பத்தூர் பங்குல நிறைய நற்பணிகளை செய்து பல மாற்றங்களை கொண்டு வந்த பிறகு இப்ப இங்க வந்திருக்கிறாரு. உங்களுடைய பங்கில் முதல் மறைமாவட்ட அருள் தந்தை அவர் தான் இல்லையா. ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் சேஞ்ச் என்று சொல்லுவாங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பங்கு தந்தை நீங்க ஒத்துழைச்சிங்கன்னா நிறைய செய்வார். அந்த அளவிற்கு அவர் மிகவும் ஆர்வமும் துடிப்பும் உள்ள ஒரு சகோதரர், மூத்த சகோதரர். ஆகவே அவருக்கு என்னுடைய பணிவான நன்றியும் வாழ்த்துக்கள். சகோதரர் ஆண்ட்ரூ அவர்களுக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள். அருள் சகோதரிகளுக்கும் நன்றி. போதும், ரொம்ப நேரம் கை தட்டுறாங்க. சரி, நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடக்க நூல் 12:2. தொடக்க நூல் 12வது அதிகாரம் 2வது வசனம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ மற்றவர்களுக்கு ஆசியாய் விளங்குவாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். சென்று வாருங்கள், பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. முழுமை தாயே, மலரை
எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களே புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.